தேனிகள் ஆஃப் த டே சீரீஸில் காலையில் எழுந்ததும் பாப்பாவுக்கு தோசையும் தேங்காய் சட்னியும், அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸுக்கு ஒரு கொய்யாப்பழம், கொஞ்சோண்டு நேந்திரம் சிப்ஸ் வச்சு அவள் டிஃபனுக்கு பேக் பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு, அமாவாசைக்கு படைச்சதில் சாம்பார் சாதம், கத்திரிக்காய் முருங்கைக்காய் மாங்காய் சாம்பார், வாழைக்காய், அப்புறம் இன்னொரு கொய்யாப்பழம் கட் பண்ணி சின்ன பாப்பாவை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு நான் உட்காந்து அமாவாசை சாப்பாடே சாப்பிட்டாச்சு. நிறைய காய்கறி போட்டு கொஞ்சம் வாழைக்காய் அப்பளம் வச்சு தொட்டு சாப்பிட்டுட்டு லாஸ்ட்டாக கொஞ்சோண்டு சாதத்தில் கொஞ்சோண்டு ரசம் போட்டு மீதி இருக்கிற வாழைக்காய் அப்பளத்தோடு சாப்பிட்டு காலை டிஃபனே வந்து ஃபுல் மீல்ஸ் கட்டுன்னு கட்டிட்டு ஆஃபீஸ்க்கு கிளம்பியாச்சு. ஆஸ் யூஷுவல் 11 ஒரு கப் ஆஃப் டீ, காஃபியில் டீ தான். நான் வந்து டீ எடுக்கிற கேப்பில் அங்கே வந்து அந்த பக்கம் பெஸ்டிக்கு வந்து என்னது லெமன் டீ இல்லை க்ரீன் டீ, அதுக்கு பேர் டக்குன்னு வரல, க்ரீன் டீ. ஏன்னா டயட்டில் இருக்காங்க பெஸ்டி, அதனால் அவங்களுக்கு வந்து க்ரீன் டீ, நான் சாதா டீ. அவங்கள நம்பி டயட்டில் இருக்க முடியல, அதனால். அப்புறம் நெக்ஸ்ட் ஒரு 12:30க்கு பார்த்திங்கன்னா ஒரு டம்ளர் ஜூஸ், லெமன் ஜூஸு. இன்றைக்கி படைத்த பிரசாதம் 2 பாதாம், ஒரு காஞ்ச திராட்சை, ஒரு முந்திரி இதான் வந்துச்சு. மதியம் வந்து லன்ச் டைமில் கரெக்டாக கொஞ்சம் வெளில போகிற வேலை இருந்ததுனால நான் மட்டும்தான் லஞ்சு சாப்பிட்ற மாதிரி இருந்தது. அது கொஞ்சம் போரிங்காக இருந்தது. அதனால் கொஞ்சம் கோஸ் கூட்டு, கொஞ்சம் உருளைக்கிழங்கு பொரியல், கொஞ்சம் காய்கறி, அப்பளம், தயிர் மட்டும் போட்டு சாப்பிட்டுட்டு லஞ்சை முடிச்சிட்டேன். எல்லோரும் இருந்தால் பேசிட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும்ல, ஆனால் தனியாக சாப்பிட்றது கொஞ்சம் போரிங் தான். அப்புறம் இன்றைக்கி டீ குடித்தது, நான் ஈவினிங் டீ எடுக்க மறந்துட்டேன், ஏன்னா கொஞ்சம் ஒர்க் பிஸியாக இருந்தது அதனால். அப்புறமா ஸ்நாக்ஸ்க்கு வந்து கருப்பு கொண்டக்கடலை, அவிச்ச கருப்பு கொண்டக்கடலை, அதில் தேங்காய் பூலாம் துருவி போட்டு அதுதான் ஸ்நாக்ஸ் வந்துருந்துச்சு. அதையுமே சாப்பிட்டு நல்லபடியாக லாக் ஆஃப் பண்ணி இன்னைய ஆஃபீஸ் டே வந்து இனிமையாக முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தோடனே ஏதாவது நொறுக்கு சாப்பிட்ணுன்னு இருக்குல்ல, என்ன தான் நம்ம ஸ்நாக்ஸ் சாப்பிட்டாலும் வீட்டுக்கு வந்தோடனே ஏதாவது சாப்பிட இருக்கும். கொஞ்சம் நேந்திர சிப்ஸ் இருந்துச்சா, நமக்கு ரொம்ப பிடிக்கல, அதை கொஞ்சோண்டு எடுத்து சாப்பிட்டுட்டே பசங்களோட ஹோம் ஒர்க் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணியாச்சு. யூனிஃபார்ம் மாற்றுறதுக்கு கூட டைம் இல்லை மேடம், வந்தோடனே உட்காந்து ஹோம் ஒர்க் எழுதுவாங்க. ஏன்னா 4 மணிக்கு ஸ்கூல் விட்டு வந்து 7 மணி வரையும் ஆட்டம் போடுவாங்கள்ல, அதனால். அப்புறம் ஈவினிங்க்கு காலைல வச்ச சாம்பாரே இருந்துச்சா, ஆளுக்கு ஒரு தோசை ஊற்றி சாம்பார் வச்சு சாப்பிட்டு இந்த நாளை வந்து சிறப்பாக முடிச்சாச்சு. திணிகள் ஆஃப் த டேயில் வந்து திணிகள் வந்து இப்படி தான் முடிஞ்சுது. இந்த சீரிஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.